Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிறப்பான தரமான 8 கேமிங் மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஈச் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மொபைல் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது Asus தரப்பில் புதுசாக ரிலீஸ் பண்ண ROG Phone 3 தான். இதை வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் கேமிங் மொபைல்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஏன் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் கேமிங் மொபைல்னால், இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஸ்னாப்ட்ராகனோட 865+ இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த மொபைல் வருது. அதோட ஏர்ட்ரிகன் சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா 6000 mAh பேட்டரி இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர் இதில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். இதில் கூலிங் சிஸ்டம் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு ஹீட்டிங் யூஸ் இதில் வராது. அதோட இதில் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.59 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான். இதோட கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அதாவது சோனியோட IMX686ஓட 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 13 MP செகண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 24 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கேமிங் மொபைல் கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் Asusோட ROG Phone கேமராவுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ROG Phone 3யோட அண்ணனா தம்பியான்னு தெரியலையே. சரி, எதாவது சரி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் Asus தரப்பில் ரிலீஸ் ஆன ROG Phone 2 தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்னாப்ட்ராகனோட 855+ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.59 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இதோட பேட்டரின்னு பார்த்தோம்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு லாங் டைம் யூஸ்க்கு நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு இதில் அல்ட்ராசோனிக்கோட ஏர் ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கேம் விளாடும்போது ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்காக Adreno 640 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். இதோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இதில் கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா 48 MP மெயின் கேமராவும் 13 MP செகண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 24 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த மொபைலில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால ஒரு கேம் விளாடும்போது ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். அதனால் நம்ம அதிகபட்சம் இதில் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண தேவை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் ஆப்பிள் iPhone 11 Pro Max. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.5 inches சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் IP68 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்புறம் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் அப்புறம் 12 MP வைட் ஆங்கிளும் அப்புறம் 12 MP டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா ஒரே ஒரு கேமரா, அதாவது 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். அப்புறம் அதில் ஸ்லோ மோஷனும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்பிளோட சிப் செட்டான A13 bionic யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் ஜெனரேஷன் சிப்பு. அப்புறம் இதில் iOS 13 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஆப்பிளோட பேட்ரி எவ்வளோன்னு தெரியல, ஆனால் அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, ஆப்பிளில் விளையாடுற ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் தான் இருக்கும். அதனால் இது ஒரு கேமிங் மொபைலாக நான் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதனால இது ஒரு கேமிங்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைல் தான். இதை நீங்கள் கேமிங்க்கும் கன்சிடர் பண்ணலாம், பர்சனல் யூஸுக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் Nubia Red Magic 5G. இது ஒரு புது மொபைல் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட ரெஃப்ரெஷிங் ரேட்னு பார்த்தோம்னா 140 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 6.65 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான். இதில் Qualcommோட Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் ஹீட்டிங் யூஸும் வரக்கூடாதுன்னு ஆக்டிவ் லிக்விட் கூலிங் வித் டர்போ ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3.0 டர்போ ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரிகர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு கேமிங் மொபைல், அதனால் நம்ம ட்ரிகர் பட்டன் இருந்தே தான் ஆகும். இதோட கேமரான்னு பார்த்தோம்னா 64 MP சோனி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது IMX686ஓட சோனி கேமரா 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான். ஒரு கேமிங் மொபைலுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கலாம். பட் இவங்க 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 50% சார்ஜ் ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomiயோட சப் பிராண்டான Black Shark 2
இது ஒரு கேமிங் மொபைல் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் Snapdragon 855 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 6GB RAM ப்ளஸ் 120 GB ரோம் வருது. இதில் மல்டி லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஹீட்டிங் சோர்ஸ் கிடையாது. அதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம்னா 6.39 inches ட்ரூ வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் HDR-ஓட. இது AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் இண்டிபெண்டன்ட் DSPன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4000 mAh பேரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணி 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 30 நிமிஷத்தில் 60% சார்ஜ் ஏறும்னு அவங்க சார்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு தரக்கூடிய ஒரு மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா 48 MP மெயின் கேமராவும் 12 MP செகண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 20 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ குவாலிட்டி தரக்கூடிய ஒரு மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மொபைல் Razer Phone 2. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்மள ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்காக Qualcomm-ஓட Snapdragon 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டியூல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வர்றதுக்கு ரொம்ப கம்மியான லெவல் தான் இருக்குது. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான். ஒரு கேமிங் மொபைலுக்கு ஏற்ற டிஸ்பிளே கிடையாது. 5.72 inches தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட கேமரான்னு பார்த்தோம்னா 12 MP மெயின் கேமராவும் 12 MP டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. இதில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 8 MP ஃப்ரண்ட் கேமரா தான். ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியான கேமரா தான். இதோட பேட்டரியும் பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி எடுத்துருக்காங்க வயர்லெஸ் சார்ஜிங்கோட. இதில் IPS67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு நம்ம பார்த்தாலும் தண்ணி இறங்காமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பார்க்க ஒரு மொபைல் விவோவோட சப் பிராண்டான IQ3 5G தான். இது ஒரு கேமிங் மொபைல். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.44 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். இதில் நமக்கு Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதோட கேமரான்னு பார்த்தோம்னா வரிசையாக சொல்லலாம். 48 MP மெயின் கேமரா, 13 MP டெலிஃபோட்டோ, 13 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப்த் கேமரா. எப்படி விவோ அவங்க கேமரா குவாலிட்டி நல்லா கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த கேமிங் மொபைலுக்கும் விவோ வரிசையாக கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இதில் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட நம்மளுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக்கும் வருது. பேட்டரின்னு பார்த்தோம்னா 4400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. வித்தின் 15 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையான நம்மளுக்கு தெரியலை, யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச OnePlus 8 Pro தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ பார்க்கலாம். இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க ஃப்ளூயிட் டிஸ்பிளேயோட. இதில் Qualcomm Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதோட கேமரா பார்த்தோம்னா 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.78 inches QHD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வாப் சார்ஜ் 30 வயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதோட 4510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா 48 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 5 MP கலர் ஃபில்டர் கேமரா. இது ஒரு யூனிக்கான ஃபியூச்சர். 5 MP கலர் ஃபில்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 MP ஹைப்பர் ஜூம் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் OnePlus-ஓட OS-ஆன ஆக்சிஜன் OS இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வர பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.